எல்லாத்தையுமே கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஏதோ ரஜினி சாரோட பிஆர்ஓ அப்படி கேட்குறாரு, கேட்டது கால் பண்ணி விஷ் பண்ணுவார் போல், ரஜினி சாரோட பிஆர்ஓ பாராட்டுவார் போல் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் கமெண்ட் போட்டு அப்படி நவந்துட்டாப்புல. அதுக்கு பிறகு தான் அந்த ரஜினி சேகருக்கு ஃபோன் வந்திருக்கு, எங்கன்னா சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து. சோசியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோக்களை பார்த்தேன், என்கிட்ட காட்டினார் உங்களுடைய அந்த ஹோட்டலெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம அதில் ஒரு சேவையாகவே செஞ்சிட்ருக்கீங்க, உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஃபோன்லேயே அந்த ரஜினி சேகர்கிட்ட பேசியிருக்காரு. நினச்சி பாருங்களேன், அவர் சூப்பர் ஸ்டார், எந்த சூப்பர் ஸ்டார் பேரை வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அதையும் அவர் பேராகவே கையில் குத்திக்கிட்டு அந்த தலைவனை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லைங்க, விஷ் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நேர்லையும் வாங்க உங்களை அப்படின்னு சொல்லி போயஸ் கார்டனுக்கே கூப்பிட்டுருக்காரு. அதன் பிறகு அவசர அவசரமாக இவர் வந்து பஸ்ஸுக்கு எல்லாம் பிடிச்சி ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் போயஸ் கார்டனில் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சாரும் ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்காரு, எப்படி போகுது உங்கள் பிஸ்னஸ், ஏன் இன்னமும் 5 ரூபா வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு போதுமா,